தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவை அடுத்த கோவில்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் முருகேசன் ஜோதி தம்பதி. இவர்களுக்கு 25 வயதில் சந்தியா என்ற மகள் உள்ளார். சந்தியாவுக்கு சந்தோஷ் என்பவருடன் திருமணமாகி 3 வயதில் ஒரு மகள், 1 வயதில் ஒரு மகன் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக முருகேசன் ஜோதி தம்பதி மகள் சந்தியா அவரது 2 குழந்தைகளுடன் கோவில்பாளையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் 5 பேரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் சென்றுள்ளனர். இந்த சூழலில் முருகேசன் குடும்பம் செல்லும் அதே பாதைக்கு எதிரே காமராஜர்புரம் கிருஷ்ணசாமி சாலையில் வசிக்கும் துரைராஜ் என்பவர் தன்னுடைய எலக்ட்ரிக் காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதி மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேரும் பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடனடியாக அவர்களை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி முருகேசன் மற்றும் பேத்தி கனிஷ்கா உயிரிழந்தனர். தொடர்ந்து படுகாயங்களுடன் ஜோதி, சந்தியா மற்றும் 1 வயது ஆண் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து கிணத்துக்கடவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து பேசிய கிணத்துக்கடவு போலீசார், இந்த பகுதியில் ஏராளமான கிராமங்கள் உள்ளன. பெரும்பாலானவர்கள் கூலி தொழிலாளர்கள். இவர்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களில் குறுக்கு பாதையில் கோவை சாலைக்கு வருகின்றனர். அவ்வாறு வரும்போது எதிரே வரும் வாகனங்களை சரியாக பார்க்க முடியாமல் போவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கிராமப்புறங்களில் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.